வெல்கம் டு அவர் சேனல் டீச் தமிழ் ஃபார் விண்டோஸ். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட விண்டோ 10 லேப்டாப்பில் கேம் லூப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேம் லூப்னால் என்ன? அது வந்து ஒரு பெஸ்ட்டு கேம் பிளேயர் அண்டு ஆப்பை வந்து ரன் பண்ணலாம். ஆண்ட்ராய்டில் உள்ள கேம்ஸு ஆப்ஸு ரெண்டுத்தில் ரன் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ண பார்க்குறீங்களா? லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோன்னே அதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸ் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸ் ஒன்று கிளிக் பண்ணோன்னே கேம் லூப் 64 பிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் விண்டோஸ் வந்து 32 பிட்டுனா நீங்கள் வந்து 32 கேம் லூப் 32 பிட்னு டைப் பண்ணுங்கள். என்னோடய விண்டோஸ் வந்து 64, அதனால் நான் கேம் லூப் 64 பிட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் போகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேம் லூப் 64 பிட் ஃபார் விண்டோ 10, 11, 7, 8ன்னு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், இல்லைனா தேர்டாவோட இருக்கலாம். எனக்கு வந்து தேர்ட் லிங்க்காக வந்திருக்கு இந்த லிங்க்கு. இந்த மாதிரி ஒரு லிங்க்கை உங்கள் விண்டோஸில் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை வந்து ஒன்று கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த லிங்க்கு உங்கள் வீடியோவில் ஷோ ஆகுதுல்ல, அதான் அந்த லிங்க்கு. அந்த லிங்க்கை வந்து ஒன்று கிளிக் பண்ணுங்கள். க்ரீனும் ப்ளூவும் ஒரு ரவுண்ட் மாதிரி ஒன்று போட்டு அதோட ஐக்கான் போட்டு டவுன்லோட் கேம் லூப் 64 பிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே அதோட அஃபீஷியல் பேஜ் போகும். இந்த பேஜில் தான் நம்ம வந்து கேம் லூப்பை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பெருசாக க்ரீன் கலரில். டவுன்லோட் ஐக்கான் போட்டு மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதான். அதை வந்து நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணணும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வெயிட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேம் லூப் GLPன்னு போட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சாஃப்ட்வேரு GLP ஃபார் கேம் லூப், அதுதான் GLPன்னு நம்மளுக்கு குறிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கேம் லூப் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா திஸ் பிசி போயிடும். அதை கிளிக் அதை வந்து நீங்கள் இப்போ வெளில எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்று கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். க்ரீனு, ரெட்டு, அஞ்சு இருக்குமான்னு தெரில. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணோன்னா ரன்னு டோன்ட் ரன்னு வரும். அதில் ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோன்னா கீழே வந்து பிளிங்க் ஆகிட்ருக்கும். பிளிங்க் ஆகிட்ருக்கிறத ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துருங்க. என்னால் வந்து அதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்க முடியல. அந்த பேஜ் மட்டும் எனக்கு ரெக்கார்ட் ஆகலை. உங்களுக்கு வந்து கீழே பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னே வெயிட் பண்ணிங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் பேஜ் குட்டியாக வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கேம் லூப்
அப்படின்னு போட்டு ப்ளே மொபைல் கேம்ஸ் ஆன் பிசி அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்டார்ட் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் கேம் லூப் ஆப் வந்து வந்துடும். ஓகே, இப்போ அந்த கேம் லூப் வந்துச்சுல ஹோம் ஸ்க்ரீனில், அது வந்து டபுள் டேப் பண்ணுறேன். டபுள் டேப் பண்ணிங்கன்னா லோடாக ஆரம்பிக்கும். டபுள் டேப் பண்ணி லோடாகி முடித்ததுக்கப்புறம் அந்த கேம் கீழே வந்து அதேமாதிரி பிளிங்க் ஆகிட்ருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு கேம் லூப்போட ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். இப்போ கேம் வந்து சக்ஸஸாக டவுன்லோட் பண்ணுற கேம் லூப்பை இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கோங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இதுதான் நம்ம கேம் லூப்போட ஹோம் ஸ்க்ரீனு. நெட்வொர்க் எனக்கு ஸ்லோவாக இருக்குது, அதான் எந்த கேம்ஸ் ஸ்லோவாக மாட்டேது. ஓகே, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் டீட்டெயிலாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி எல்லா கேம்ஸுமே இருக்குது. பேன் பண்ண கேம்ஸ் எல்லாம் அப்போ பேன் பண்ணதெல்லாம் பார்க்காது, எல்லா கேம்ஸுமே இருக்கும். ஓகே கைஸ், இதில் இருக்க எந்த கேம்ஸ் வேணால் நீங்கள் விளாட்லாம். ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துக்கும் விளாட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்இன் பண்ணணும். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட், உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து இதில் சைன்இன் பண்ணணும். மேலே இருக்க அந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலு லாக் அவுட்லாம் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கேம்ஸ் தான் விளாட்ணுன்னு இல்லை, அதுக்கு மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸோடு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கேம்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து விளாட்லாம். ஓகே, கார் கேம் இதில் வந்து ஃப்ரீயாக விளாட முடியாது, இன்டர்நெட் அவசியம். இதில் வந்து ஆண்ட்ராய்டில் நம்ம ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி வந்து பிசிக்கு கேம் லூப் யூஸ் பண்ணலாம். கேம் லூப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன கேம் வேணுமோ அதை சர்ச் பண்ணோன்னா அந்த கேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதிலேருந்து இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து நம்மளோட கேலரிக்கு போயிடும். அந்த கேலரியிலேருந்து நம்ம ஓப்பன் கொடுத்து ப்ளே பண்ணலாம். அது எந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்ணுன்னா இந்த ப்ளே ஸ்டோர் ஐக்கான் போட்டு இன்ஸ்டால்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போகும். அதெல்லாம் விளாட முடியாது. ப்ளே ஸ்டோர் ஐக்கான் இல்லாமல் இன்ஸ்டால்னு இருக்கும், அது இந்த கேம் லூப்போட ஐக்கான் போட்டு இருக்கும். அந்த கேம்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் விளாட முடியும். ப்ளே ஸ்டோர் ஐக்கான் போட்டிருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாட முடியாது. ஓகே கைஸ், இதில் ஃப்ரீ ஃபயரோடு நீங்கள் ஏற்றிக்கலாம். ஃப்ரீ ஃபயர்னு போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, கிரீனா ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஷோ ஆகும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு கேமு, ஒரு கார் கேமு 700 MB 800 MB 2 GB 5 GBக்கு தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான நெட்டு ஜிபிக்கு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீன் ஒரு மேலே ஆப்ஷன் இருக்கும் சர்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் போட்டு அதுக்கு கீழே வந்து மை கேம்ஸுன்னு உங்களோட எல்லா கேம்ஸுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து ஸ்டார்ட் கேம் கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து விளாட ஆரம்பிச்சிடும். அவங்களே கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருப்பாங்க, எதுக்கு எந்தெந்த பட்டனுக்கு என்னென்ன கீஸ் அப்படின்னு. ஓகே காய்ஸ், வந்து எப்படி கேம் லூப் டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம கேம் விளாட்றது இன்ஸ்டால் பண்ணி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் ஏற்றி இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செமையாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணல மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.